தேசிய மதுவிலக்கு கொள்கையை அறிவிக்குமாறு ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அக்டோபர் 2ஆம் தேதி விசிக சார்பில் நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுத்ததாகவும், மாநாட்டில் திமுக பங்கேற்கும் என முதலமைச்சர் உறுதியளித்ததாகவும் தெரிவித்தார். மேலும் நாடு முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த ஒன்றிய அரசை வலியுறுத்தும்படி முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்ததாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களும் செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் அவர்களும் பங்கேற்பார்கள் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார். இந்த கோரிக்கையை உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்ல விரும்புகிறோம், அழுத்தம் கொடுக்க விரும்புகிறோம் என்று முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். மதுவிலக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிர்வாக சிக்கலை கருத்தில் கொண்டு படிப்படியாக அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியுமோ அவ்வாறு நடைமுறைப்படுத்துவோம் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். மது ஒழிப்பு மாநாட்டை தேர்தல் அரசியலோடு தொடர்புபடுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட திருமாவளவன், திமுக விசிக இடையேயான கூட்டணியில் விரிசல் எதுவும் இல்லை என தெளிவுபடுத்தினார். அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 44 படி நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சட்டம் கொண்டுவர உரிமை உள்ளதாக கூறும் ஒன்றிய அரசு அதே பிரிவை பயன்படுத்தி தேசிய அளவில் மதுவிலக்கை அமல்படுத்த முன்வராதது ஏன் எனவும் திருமாவளவன் கேள்வி எழுப்பினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.